நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா civics lesson 2ல இருக்க detailed answers. Third detailed answer, what are the duties and function of prime minister of India? இந்தியாவோட prime minister ஓட duties என்ன, அவரோட functions என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். Next fourth one, critically examine the powers and functions of the parliament. ஒரு parliament ஓட power என்ன, functions என்ன, இந்த ரெண்டு question தான் நம்ம இன்னைக்கு வந்து இங்க பார்க்க போறோம். First, what are the duties and functions of prime minister of India? இந்தியாவோட prime minister ஓட duties and functions என்னென்ன அப்படிங்கிறது வந்து பேஜ் நம்பர் 252ல இருக்கு. டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, சாரி 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஆர்டிகல் 78 மென்ஷன் டு த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அரசியல் அமைப்பில் வந்துட்டு ஆர்டிகல் 78 வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. The Prime Minister decides the rank of his ministers and distributes various departments. அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர், அதாவது ஒரு நாட்டோட பிரதமர் தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுக்கு வந்துட்டு எந்தெந்த போஸ்டிங்கை கொடுக்கலாம் அப்படின்னு ரேங்க் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து மினிஸ்டர்ஸுக்கு வந்து கொடுப்பாரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ். அவங்க மினிஸ்டர்ஸுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸுக்கு வந்துட்டு அதை அவங்கள ரேங்க் பண்ணி அவங்கள வரிசைப்படுத்தி அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட்ஸ் அண்ட் த அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் ஆஃப் த கேபினட் விச் ஹி ப்ரெசைட்ஸ். அதாவது கேபினட் மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த கேபினட் மீட்டிங் இந்த தேதியில் நடக்கணும் அப்படிங்கிறதையும் இவர் தான் டிசைட் பண்ணுவார். அஜெண்டா, அதாவது வந்துட்டு அந்த கேபினட் மீட்டிங்கில் இந்தந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த இதையும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவார். இதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். அதாவது பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட்ஸ் அண்ட் த அஜெண்டா ஆஃப் த மீட்டிங். அஜெண்டானா நிகழ்ச்சி நிரல்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஆஃப் த கேபினட் விச் ஹி ப்ரிசைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிரைம் மினிஸ்டர் இன்ஃபார்மலி கன்சல்ட்ஸ் 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணுவார், கேட்பார். யார்கிட்டனா அவரோட சீனியரான கொலீக்ஸ் கிட்ட கேட்பார். எப்போ கேட்பார்னா அதாவது கேபினட் மீட்டிங்கில் ஏதாச்சும் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு சீனியர் கொலீக்ஸ் கிட்ட வந்துட்டு கன்சல்டேஷன் கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் த ஒர்க் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார். என்ன சூப்பர்வைஸ் பண்ணுவார்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸை வந்துட்டு அவர் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுவார். To converse to the president all the decisions of the council of ministers connecting to the government of the affairs of the union and proposals for legislation. அதாவது பிரசிடென்ட் எடுக்கக்கூடிய எல்லா டிசிஷன், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு எடுக்கக்கூடிய எல்லா டிசிஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபேரையும் லெஜிஸ்லேஷனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிரசிடென்ட் கிட்ட இவங்க சொல்லணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பவர். நெக்ஸ்ட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் ஆஸ் எ லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் நடுவில் ஒரு லிங்க் மாதிரி அவரோட வேலை இருக்கும். ஸோ இவங்க சொல்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ ஒரு பாலிசி கொண்டு வராங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லும்போது டேரெக்டாக அவங்க போய் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் போய் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவார். ஸோ பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வந்து எகெயின் வந்து இவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் ஆஸ் த லிங்க் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். The prime minister is the leader of the nation. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு ஒரு நேஷன், ஒரு நாட்டோட தலைவர், லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கண்ட்ரி. அவர் தான் வந்துட்டு ஒரு சீஃப் ஸ்போக் பர்சன், அதாவது பேசக்கூடியவர். அதாவது மற்ற நாடுகளில் வந்துட்டு மற்ற நாடுகள் ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற நடக்கிற பட்சத்தில் நம்ம நாட்டை பேசக்கூடிய ஒரு பர்சன் யார், நம்ம நாட்டுக்கு பேசக்கூடிய ஒரு பர்சன் யார், பிரைம் மினிஸ்டர் தான். ஆஸ் த லீடர் ஆஃப் த நேஷன், ஒரு கண்ட்ரியோட ஒரு நாட்டோட லீடர் அப்படிங்கிற பொசிஷன் the prime minister represents our nation at all international conferences like the commonwealth, summit of non-aligned nations and SAARC nations. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கான்ஃபரன்ஸ், அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த கான்ஃபரன்சஸ்லாம் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இந்தியாவை யார் ரெப்ரசன்ட் பண்ணுவார்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது நடக்கக்கூடிய எல்லா விதமான வேர்ல்டு நடக்கக்கூடிய
இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி யார் போவா, பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. 8 பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டோட பவர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது பேஜ் நம்பர் 254 இருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான். The Parliament of India has the function of legislation, overseeing of administration, passing of budget, ventilation of public grievances, discussion of various subjects like developmental plans, international relations and internal policies. அதாவது ஒரு இந்தியாவோட பார்லிமெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நம்ம இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குது, நம்ம நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது அதை பார்க்குறதும், ஒரு பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணுறது. அதாவது இப்போ வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்க, இந்த இயரில் வந்துட்டு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதும், பப்ளிக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அதை வந்துட்டு வென்டிலேட், அதை தீர்க்கிறதும், இல்லாட்டி டிஸ்கஷன் பண்ணுறது. அதாவது வந்துட்டு டெவலப்மெண்டல் பிளான்ஸ், புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் பிளான் வருது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்னால் மற்ற நாடுகள் கூட ஏதாச்சும் ரிலேஷன் வச்சுக்கிறதும், அப்புறம் இன்டர்னல் பாலிசிஸ் நம்ம நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் பாலிசியை கொண்டு வருது, ஏதாச்சும் பிரச்சனையை தீர்க்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இந்தியாவோட பார்லிமெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். Parliament is also vested with powers to impeach the president and to remove the judges of the Supreme Court and High Court, Chief Election Commissioner and Comptroller and Auditor General of India in accordance with the procedure laid down by the Constitution. So Parliament வந்துட்டு என்ன உள்ளடக்கினா பவர் டு இம்பீச் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடெண்ட்டை கூட நீக்கிற அளவுக்கு பவர் யார்கிட்ட இருக்குது, இந்த பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. பிரசிடெண்ட் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் வந்துட்டு அதை வந்து சுட்டி காட்டலாம். அண்ட் டு ரிமூவ் பண்ணுறாங்க. யார் ரிமூவ் பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜை இல்லாட்டி ஹை கோர்ட் இருக்கக்கூடிய ஜட்ஜை வந்து இந்த பார்லிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவங்கள மட்டும் இல்லை, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையர் போஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். ஸோ அவங்கள ரிமூவ் பண்ணுற அளவுக்கு பவர் யார்கிட்ட இருக்குது, இந்த பார்லிமெண்ட் கிட்டே இருக்குது. இன் அக்கடன்ஸ் வித் த ப்ரொசீஜர் லெட் டவுன் இன் த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொசீஜர் படி அவங்கள வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்னால ரிமூவ் பண்ணிட முடியும். The parliament has the power to change the boundaries of the state. ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பவர் யார்கிட்ட இருக்குது, பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி வந்து கேரளாவில் தான் இருந்தது, பாலக்காடு நம்ம கிட்ட இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், பாலக்காட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கன்னியாகுமரி நமக்கு வாங்கிட்டோம். ஸோ இதுக்கு பவர், இந்த பவுண்ட்ரியை மாற்றுறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கும், பார்லிமெண்ட் கிட்ட இருக்கும். ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு பவுண்ட்ரியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸை வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்டை வாங்கக்கூடிய எல்லா பவரும் யார்கிட்ட இருக்குது, இந்த பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியாவில் நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறதும், பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ணுறதும், பப்ளிக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்கிறதும் யாரோட முக்கியமான ஃபங்க்ஷன், இந்த பார்லிமெண்ட்டோட முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. எதுனா பிரசிடெண்ட் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவரை சுட்டி காட்டுறதுக்கான எல்லா பவர்ஸும் வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை வந்து இந்த பார்லிமெண்ட்னால வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும், தூக்கிட முடியும். அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் இவங்களாம் ஹை போஸ்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹை போஸ்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அவங்களும் ரிமூவ் பண்ணுறக்கூடிய பவர்ஸ் யார்ட்டுருக்கு, இந்த பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய எல்லா பவர்ஸும் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்துட்டு இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம், 8 பாயிண்ட்ஸ். அடுத்த கொஸ்டினில் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பார்த்தோம். ஸோ இதோட வந்துட்டு உங்களோட டீட்டெயில் ஆன்சர் இன் டீட்டெயில்ஸ் 6th ரோமன் இருக்கக்கூடிய ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டோம், செகண்ட் ஒன்று பார்த்துட்டோம், தேர்டு ஒன்று பார்த்துட்டோம், ஃபோர்த்து ஒன்று பார்த்துட்டோம். ஸோ இதோட வந்துட்டு உங்களோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் புது சாப்டரோட உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.